இந்த 3 நாட்கள் கூட்டத்திலும் 3 விதமான பறவைகளை குறித்து உங்களோடு பேசுவேன் என்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதற்கு அடையாளமாக நேற்றைய செய்தியிலே காகத்தை குறித்து உங்களோடு பேசினேன். காகத்தை குறித்து 7 விதமான காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆண்டவர் இயேசு சொன்னார், காகங்களை கவனித்து பாருங்கள். அதனால ஆண்டவர் காகத்தை கவனித்து பார்க்க சொன்னார். அப்படின்னா அந்த காகத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன என்பதை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்திலே கொஞ்சம் விளக்கமாக நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். இன்றைக்கு 2வது நாளாக கழுகை குறித்து உங்களுக்கு சொல்லித் தருவேன் என்று ஏற்கனவே சொல்லினபடினால இன்றைக்கு கழுகை குறித்து கொஞ்சம் உங்களுக்கு சொல்லித்தரலாம் என்று கிறிஸ்துவுக்குள்ளே நான் தீர்மானித்திருக்கிறேன். தேவன் தாமே நம்மோடு பேசுவாராக. திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாதத்திலே இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு தியானிக்கும்படியாக கொடுத்தார். ஆண்டவர் எகிப்தியருக்கு என்ன செய்தார் உங்களுக்கு நான் அதை காட்டிக் கொடுத்தேன். ஏன் ஆண்டவர் எகிப்தியரை வாதைகளினால் அடித்தார்? எகிப்தியருடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பாவ உலகமாகிய இந்த எகிப்து காணப்படுமாகில் எகிப்திற்கு வந்த வாதைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் வருவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு என்பதை உங்களுக்கு அழுத்தமாக சொல்லிக் கொடுத்தேன். நேற்றைக்கும் அருமையான பாஸ்டர் அப்பாஸ் அவர்கள் அந்த வசனத்தை மையப்படுத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். எகிப்திற்கு வந்த வியாதிகள் உன்னுடைய வாழ்க்கையில வராமல் இருக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளை படி நடந்தால் எகிப்தியருக்கு வந்த வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் என்பதை ஆண்டவர் அழுத்தமாக நமக்கு சொல்லித் தருகிறதை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தேன். அதனால எகிப்தியருக்கு செய்த வாதைகளும் நம்முடைய வாழ்க்கையில வராமல் இருப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். கூடவே ஆண்டவர் கழுகுகளுடைய செட்டைகளின் மேலே நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். எதுக்காக ஆண்டவர் கழுகுகளின் செட்டைகளின் மேலே நம்மை சுமக்கிறார்? அவரண்டை நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்க வேத புஸ்தகத்தில் கழுகு என்று சொல்லும்போது அது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் தம்மை ஒரு கழுகுக்கு ஒப்பிட்டு இங்கே பேசுகிறார். நீங்கள் வரலாற்று சரித்திரங்களை படித்து பார்த்தால் ஒரு கழுகினுடைய இறக்கை 12 அடி 14 அடி நீளத்துக்கு இருக்கும் என்று வரலாற்று புஸ்தகத்தில் நீங்கள் படிக்க முடியும். உங்களில் எத்தனை பேர் கழுகை பார்த்திருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் வட மாநிலத்திலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். மகா பெரிய கழுகுகள் எல்லாம் பார்க்கும்போது அதனுடைய இறக்கை பயங்கரமாக பெரிதாக இருக்கும். அதனால்தான் ஆண்டவர் இங்கே கழுகுக்கு ஒப்பிட்டு தன்னை காட்டிக் கொடுக்கிறார் தம்முடைய ஜனத்துக்கு. இப்ப ஆண்டவர் கழுகுகளை செட்டைகளிலே
அவர் சுமக்குகிறார். யாரை சுமக்கிறார்? குஞ்சுகளை சுமக்கிறார், பிள்ளைகளை சுமக்கிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் கழுகு, இப்ப அந்த கழுகின் குஞ்சுகளை அவருடைய செட்டையில அவர் சுமக்கிறார். வாசிக்கலாம், உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே அழகாக நமக்கு சொல்லுகிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து, கழுகு தன் கூட்டை கலைத்து, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, தன் செட்டைகளை விரித்து, தன் சட்டைகளை விரித்து, அவைகளை எடுத்து, அவைகளை தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. பாத்தீங்களா? 12வது வசனத்தில் என்ன படிக்கிறோம்? கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், தன்னை கழுகாகவும் நம்மை அவருடைய குஞ்சுகளாகவும், வேற யாரும் என்னுடைய பிள்ளைகளை வழிநடத்த கூடாது, நான் மட்டுமே அவர்களை வழிநடத்துகிற தேவன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய நடத்திப்பிலே காணப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீங்க? எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நடத்திப்பு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரைநீரின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார். அவர் புறாவை போல வந்து இறங்கின உடனே ஆவியானவராலே அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஏன் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார்? எதுக்காக வனாந்தரத்துக்கு கொண்டு போனார்? எதுக்கு கொண்டு போனார் தெரியுமா? சாத்தானை ஜெயிக்கும்படியாக, சத்துருவை ஜெயிக்கும்படியாக. நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்தில் நமக்கு நிறைய வசதிகள் இருந்தாலும் அவைகள் அனைத்தையும் ஒரு வனாந்தரமாய் மாற்ற வேண்டும். நம்ம அனைத்தையும் அதை வனாந்தரமாக மாற்றி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்பதை அறிந்து கொள்ளும் போது, ஒரு இடத்துல யோவான் ஸ்நானன் சொல்லுவார், ஆபிரகாம் எங்களுக்கு அப்பான்னு நீங்க சொல்லாதுங்க, தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன நடத்துறாரு? வனாந்தரத்தில் நடத்துறாரு. வனாந்தரத்தில் ஒரு வசதியும் இல்லை, எந்த நன்மையும் கிடைக்காது. கர்த்தர் ஒருவர் தான் உன்னை நடத்தணும். அப்படிப்பட்ட நிலவரம் வரும் பொழுது அங்கே சத்துருவை நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். இப்ப அதுக்காக வேண்டி ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதுதான் இந்த 11வது வசனத்துல முதல்ல நம்ம வாசித்தோம். கழுகு தன் கூட்டை கலைக்கிறது. முதல்ல என்ன செய்து கழுகு? சொல்லுங்க. கூட்ட கலைக்கிறது. சில குடும்பங்களை நீங்க பார்க்கலாம், பிள்ளைகளை ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்க. சில குடும்பங்கள் இல்லை, இந்த நாட்களில் நிறைய குடும்பங்களை பார்க்கலாம். தங்களுடைய பிள்ளைய ஆண்டவரை விட அதிகமாக நேசிப்பார்கள். காலையில் எழும்பி பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பிள்ளை தூங்கட்டும், அவனை டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, அப்படியே பழக்கிறாங்க. சில பிள்ளைகளை பாருங்க, இப்ப காலை தியானத்துக்கு கூப்பிட்டா கூட தூங்கி தூங்கி விழுறாங்க. ஆண்டவர் 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்க சொன்னார், ஆனா இவங்களை 5:30 மணிக்கு கூட்டத்தில் கொண்டு வந்தாலும் தூங்கி விழுறாங்க. இவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட புதிய பலன், புதிய கிருபை, புதிய வல்லமை, அவர் முகத்தை பார்க்கணும், அந்த வாஞ்சையெல்லாம் கிடையாது.
அவர் முகத்தை பார்க்கறது, வல்லமே தேடுறது, அதெல்லாம் அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். இப்ப எங்களுக்கு தூங்கணும், ஆளை விட்டுரு. அதனால பிள்ளைகளை ரொம்ப மேன்மையா வைக்கிறாங்க. உரசாம தட்டாம ரொம்ப கவனமா அந்த பிள்ளைகளை தூங்க பழக்கிறாங்க. பிள்ளை +2 படிச்சுட்டான், காலேஜ் வந்துட்டான். இப்பவும் பிள்ளைக்கு அந்த புத்தி மாறல, தூங்குற பழக்கம் மாறல. இப்ப கல்யாண பருவம் வருது. கல்யாண பருவம் வந்த உடனே அப்பா அம்மா கொஞ்சம் வயசாகிறாங்க. இப்பதான் இவங்க 2 பேருக்கும் ஞாபகம் வருது, டேய் மகனே, நீ ஏதாவது வேலை செய்தாதாண்டா நாங்க பிழைக்க முடியும், வேலைக்கு போ. அவன் சொல்றான், சாப்பாடு தா, எனக்கு போக தெரியாது, மார்த்தாண்டம் வர போயிட்டு வர்றது கூட வழி தெரியாதுன்னு சொல்றான். சொல்றாங்களா இல்லையா? இதெல்லாம் பழக்கி வைத்தது யாரு? சொல்லுங்க, யார் பழக்கி வைத்தது? நீங்க சின்ன வயசுல பழக்கி வைத்தீங்க. இப்ப கூட்ட கலக்கிறீங்க, வீட்டில் உள்ள குடும்பத்தை கலக்கிறீங்க. கலச்சி போடா, வேலைக்கு போடா. இப்ப அவன் வேற வழி இல்லாம தாயும் தகப்பனையும் திட்டி 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 போறான். நான் ஆர்மியில் இருக்கும்போது டெய்லி காலமே PT எல்லாம் ஓடணும். நான் நினைச்சேன், எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது போல இருக்கு. ஏன்னா நார்த் இந்தியன் அதிகமாக காய்கறிகள் சாப்பிடுவான், உங்களை மாதிரி கிடையாது. அவன் பாகற்காய் எல்லாம் பச்சையா சாப்பிடுவான், வெண்டைக்காயெல்லாம் பச்சையா சாப்பிடுவான். இந்த பருப்பு வகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பச்சையா சாப்பிடுவான். நம்ம ஆட்களுக்கு அப்படி கிடையாது, நிறைய மசாலா போடணும், நிறைய தேங்காய் போடணும், இப்படி எல்லாம் போட்டு கொடுத்தாதான் நம்ம ஆட்களுக்கு வாய்க்கு ருசியா சாப்பிடுவான், இல்லைன்னா சாப்பிட மாட்டான். நல்லா கவனிங்க. அதனால நான் நினைச்சேன், அவங்க இப்படிப்பட்ட நல்ல ஆரோக்கியமான ஆகாரம் சாப்பிட்றதுனால நல்ல ஆரோக்கியமாக இருப்பான், நம்ம அந்த மாதிரிப்பட்ட ஆகாரம் எல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் ஒருத்தனை பார்த்து கேட்டேன், டேய், இந்த காலம் 5:30 மணிக்கே ஓடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு எப்படிடா இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவனும் சொன்னா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. அப்ப காலமே எழும்பி யாருக்கு எழும்பி வேலை செய்ய போனாலும் அவங்களுக்கு மனசுக்கு எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் 8 மணி வரை தூங்க வச்சுட்டா கொஞ்சம் நிம்மதியா தூங்கிட்டு எழும்பி போகலாமே அப்படின்னு ஆசையோடு இருக்கிறோம். கவனிங்க, ஆண்டவர் இதை அனுமதிக்கல. மோசையை பார்த்து சொல்லும்போது, நீ காலையில எழும்பி மலை உச்சியில வா. காலையில எழும்பி அவர் மலைகளை ஏறி அந்த உச்சியில போகணும்னா எவ்வளவு கஷ்டம் உண்டு. ஆனா அவர் போனார். அதனால்தான் 120 வயசு வரைக்கும் அவருக்கு பலன் குறையல, கண் இருளடையும் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்ப அந்த குடும்பத்துக்குள்ள அந்த பையனை அனுப்பிட்டீங்க, கூட்டம் கலைச்சிட்டீங்க. இப்ப அவன் வேலைக்கு போறான், அங்கேயும் அதே பழக்கம். என்ன பழக்கம்? நாங்க ட்ரைனிங் பண்ணும்போது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் எங்களுக்கு கிடைச்சு. என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? WTI அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்பன் ட்ரைனிங் கோர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் உண்டு, துப்பாக்கி சம்பந்தமானது. அதில் ஆசிரியர் எங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாரு. அப்போதான் நாங்கள் துப்பாக்கியை தோளில் வைக்கணும், கீழே படுக்கணும், எழும்பணும். இதெல்லாம் 3 செகண்டுக்குள்ள நடக்கும். ஒரே லைன்ல நிறுத்தி வச்சிருப்பான் 10-30 பேர். ஒரு விசில் அடிப்பான். ஒரு விசில் அடிச்ச உடனே நாங்கள் துப்பாக்கியை காக் பண்ணணும். அடுத்த விசில்ல நமக்கு கீழே விழுந்துடணும். கீழே விழுந்துட்டு திரும்ப காக் பண்ணணும், ரெடி பண்ணணும், சுடுறதுக்கு ரெடி பண்ணணும். என்ன நடந்து தெரியுமா? அவன் விசில் அடிச்சான், நாங்க காக் பண்ணோம்,
ரெடி ஆயிட்டோம், அடுத்த விசில நாங்க எழும்பணும். நாங்க அடுத்த விசில எல்லாரும் எழும்பிட்டோம். ஆனா ஒரு பையன் இப்பவும் ஞாபகம் இருக்கு, முருகேசன். அவர் அந்த ஒரு விசிலையும் தூங்கிட்டாரு. 3 செகண்டுக்குள்ளேயும் அவர் என்ன செய்துட்டாரு சொல்லுங்க. அப்ப தூக்கத்துல பழகினவன் எத்தனைதான் ஆண்டவர் கூட்ட கலைச்சாலும் அவன் 3 செகண்ட்ல என்ன செய்திருவான் சொல்லுங்க. அதெல்லாம் பழக்கினது யாரு? பெற்றோராகிய நீங்களும் நானும் தான். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு சோம்பலுக்கு கொண்டு போகல. அவர் கூட்ட கலைக்கிறார். அவர் கூட்ட எப்படி கலைக்கிறாரு? உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் வசதியா இருந்தோ அதை ஒவ்வொன்றாக அவர் எடுக்கிறார். ஹல்லேலூயா. அம்மா, நீ பறக்கணும், நீயாகவே எற தேடணும், நீயாகவே சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில வசதியா இருந்ததெல்லாம் ஆண்டவர் எடுக்கிறார். எங்க ஊர்ல எங்களுக்கு ஒரு சித்தி இருந்தாங்க. பேர் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களும் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த சித்தி இப்ப இறந்துட்டாங்க, ஆனா பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க டீச்சர். ஆனா எங்க சித்தப்பாவை விட அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. சொந்த மகளையே விட்டு வைக்கல. ஒரு நாள் மகள் என்ன பண்ணி, மகளையும் மகனையும் சொல்லி தருகிறேன், காலமா மகன் எழும்பி படிக்கலன்னு சொல்லி மகனும் அம்மாவுடைய தொந்தரவு தாங்காம ரூமுக்குள்ள கதவை பூட்டிட்டு படுத்து கிடப்பான். ஆனா இந்த அம்மா கொஞ்சம் விசித்திரமான அம்மா. இந்த அம்மா என்ன செய்து தெரியுமா, 2 சேரை போட்டு இந்த சன்சைடு வழியாக ஒரு பைப் வச்சு தண்ணி அடிச்சு விட்டு அவனை எழுப்பி விட்டாங்க. அவனை விடவே இல்லை. அவன் இன்னைக்கு நல்லா சம்பாத்தியம் பண்ணி என்ஜினியர் நல்ல சம்பளம் வாங்குறான். ஹல்லேலூயா. மகளையும் விட்டு வைக்கல. மகள் ஒரு நாள் கேட்டேன் அவளை பார்த்து, உன் அம்மா உங்ககிட்ட எப்படி நடப்பாங்க? அவ சொன்ன, அண்ணா நான் ஒரு நாள் அவசரமாக குளிக்காம போயிட்டேன். எங்க ஸ்கூல்ல குளிக்காம பையா நேரம் பிந்தி போனா ₹1 ஃபைன் கட்டணும். நான் ஒரு நாள் குளிக்காம போனேன், அப்படியும் நேரம் பிந்துச்சு. அங்க போனப்ப எங்க அம்மா தான் எல்லார்ட்டும் ஃபைன் வாங்கினாங்க, எனக்கிட்ட இன்னும் ₹1 ஃபைன் வாங்கிட்டாங்க. வீட்டில் வந்த பிறகு அம்மா நேரம் கேட்டாங்க, இந்த ₹1 உனக்கு எங்கன்னு கிடைச்சி? அவ சொன்ன, நேற்றுக்கு பென்சில் வாங்குக்கு ₹2 வாங்கினேன் உங்கள்கிட்ட, அது வாங்கல, அந்த காசு இருந்து அதுலேருந்து ₹1 எடுத்து தந்துட்டேன். அது எப்படி நீ கொடுக்கலாம்? அடி சித்தியார் அடி. ஆனால் தான் இந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. உடைய வாழ்க்கையில வசதியா இருந்தவைகளை தேவன் எடுக்கிறார். ஏன்னா குஞ்சுகள் மேல அவர் அசைவாட வேண்டும். இந்த குஞ்சுகள் பறக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் கூட்டை என்ன செய்கிறாரு? கலைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கூட்டை கலைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும், வருத்தமாக தான் இருக்கும். ஐயா, இந்த அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல மனசே கிடையாதா? நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்ல, குளித்தரையில் ஜார்ஜ் முல்லர் என்னோட கூட ட்ரைனிங் பண்ணினவன், குளித்தரையில் உள்ளவன். நாங்கள் 10 வாரத்தில் எங்கள் ட்ரைனிங்கில் பிடி பாஸ் பண்ணிட்டோம். அங்கே ஒரு ஆசிரியர் இருந்தார், செரியன், கேரளாவை சேர்ந்தவர். அவர் தான் ஆசிரியருக்கெல்லாம் ஆசிரியர். எல்லா வாரமும் புதன்கிழமை எல்லா ஆசிரியர்களுக்கும் அவர் ட்ரைனிங் கொடுப்பார். நாங்கள் எல்லா பேருமே 10 வாரத்தில் ட்ரைனிங்கில் பாஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஜார்ஜ் மில்லர் ட்ரைனிங்கில் தோத்துட்டார். இந்த செரியன் என்ன செய்வார் தெரியுமா? இந்த தோத்த பசங்கள் எல்லாரையும் பகல் நேரம் முழுவதும் வாக்கிங் பண்ணுவார்.
அவரும் நடப்பார், இந்த தோத்த பசங்களை இவன் சேர்த்து கொண்டு நடந்து போவார். நாங்கள் ஜார்ஜ் மில்லரை பார்த்து சொன்னோம், ஜார்ஜ் மில்லர், நாளையில இருந்து நீ செரியன் சாரோடு கூட வாக்கிங் போகலாம், சிட்டி எல்லாம் நடக்கலாம், என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவனு ரொம்ப குஷி ஆயிட்டான். ஆனால் அடுத்த நாள் எல்லாருடைய ரெக்கார்டையும் பார்த்துட்டு செரியன் சொன்னார், நீ கன்னியாகுமரியா? அது என்னுடைய மாநிலத்துடைய பக்கத்து மாநிலம் இல்லையா? நீ தோத்துட்டேன்னா எனக்கு இல்லை அவமானம். உன்னை வாக்கிங் பண்ண விட மாட்டேன், உனக்கு சரியான ட்ரைனிங் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஜார்ஜ் மில்லரை உட்கார வச்சு 4 பக்கமும் கயிறு கொண்டு கட்டினார். கட்டிட்டு இதே மாதிரி ஒரு ரோடு மேட்டு, ஒரு 300 மீட்டர் நீளத்துக்கு ஒரு ரோடு மேட்டர் இருக்கும், ஸ்கிப்பிங் கயர் எடுத்தார். ஜார்ஜ் மில்லர் கொடுத்தார் அடி பாருங்க. ஜார்ஜ் மில்லர் பம்பரம் போலதான் கறங்கினான் அந்த மேட்டுக்கு மேல. அடுத்த லாங் ஜம்ப்ல சாட வைப்பார். ஆர்மியில எல்லாம் லாங் ஜம்ப் சொல்லக்கூடியது இங்க உள்ளது மாதிரி இருக்காது. லாங் ஜம்ப்ல இங்க எல்லாம் வந்து மணல் போடுவாங்க, அங்க மணல் எல்லாம் போட மாட்டான். 2 அடி ஆழம் குழி எடுத்து வச்சிருப்பான். நீ அந்த குழியை தாண்டி தான் சாடணும். ஜார்ஜ் மில்லர் ஓடி வருவான், குழியை பார்ப்பான், பயந்து அந்த குழியில விழுந்துருவான். இவர் மேல நின்றுட்டு இந்த எரும மாடுக்கு அடிக்கிறது மாதிரி சலார்னு போடுவார் பாருங்க அடி. அவன் ஐயோ அம்மான்னு சொல்லி கத்திட்டு மேல வருவான். செரியன் சொல்லுவாரு, இங்க அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, நான் தாண்டா உன்னுடைய அப்பாவும் அம்மாவும். ட்ரைனிங் பண்ண விடல. சாயங்காலம் வருவான், ஜார்ஜ் மில்லருடைய தொட சரீரம் எல்லாம் பார்ப்போம். இவ்வளோ பெரிய பெரிய கொப்பளங்கள் இருக்கும். எங்களுக்கு பரிதாபமாக இருக்கும். எங்கள் ஊரில் நாங்கள் 45 பேர் செலெக்ஷன் ஆகி போனோம். ஜார்ஜ் மில்லருக்கு இந்த நிலவரம் வந்துட்டேன்னு சொல்லி நாங்களே தண்ணி எடுத்து அவனுக்கு ஒத்த ஆரம்பித்தோம். நல்லா கவனிங்க. அடுத்த நாள் அவன் விடல. ஒரு நாள் 2 மாசம் தொடர்ச்சியா அவனை புழிஞ்சு எடுத்தார். ஜார்ஜ் மில்லருக்கு இருந்த வயறு எங்க போச்சேன்னு தெரியாது, பென்சில் மாதிரி ஆக்கி விட்டார். கடைசியாக 5 கிலோமீட்டர் ஓட்டத்தில் ஓடணும். ஜார்ஜ் மில்லர் ஓடி வருகிறான். 5 கிலோமீட்டர் ஓட்டம், எக்ஸலண்ட் டைமிங் 21 நிமிஷம். ஆனால் ஜார்ஜ் மில்லர் வருகிறார் 19 நிமிஷத்தில். இவர் அந்த பினிஷிங் பாயிண்ட்ல ஜார்ஜ் மில்லர் 19 நிமிஷத்தில் வரும் பொழுது இந்த செரியன் அவருக்கு வீரப்பன் மீசையை அப்படியே தட்டி தட்டி இந்த கயறு செய்த வேலையாகும். ஹல்லேலூயா. நாங்க இருந்தாலும் சொன்னோம், சார் இந்த அடியெல்லாம் அடிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க வீட்டு கஷ்டத்தில் அவங்க அப்பா அம்மா வேலைக்கு அனுப்பியிருப்பாங்க. ஒருவேளை இவனை நம்பி இவனுடைய அக்கா தங்கச்சி வீட்டில் இருப்பாங்க கல்யாணம் ஆகிறதுக்காக. இவன் இங்கே குடிச்சு வெறிச்சு இவன் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தா அவங்க அம்மா அப்பா போடிய சாபம் எல்லாம் எனக்கு இல்லை வரும். அதனால் அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த ட்ரைனிங் நான் கொடுத்தேன். இப்போ அடுத்த பிடி வாத்தியாரா நான் இவனை செலக்ட் பண்ணுகிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கூட்டம் எதுக்கு கலைக்கிறார்? கஷ்டம்தான், வருத்தம் தான், சஞ்சலம் தான். ஆனாலும் ஆண்டவர் நீங்க பறக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? முதல்ல என்ன செய்யற? கூட்ட கலைத்து அதுக்கு பிற்பாடு செட்டைகளின் மேல் சுமந்து மேல கொண்டு உயரத்தில் கொண்டு போய் இந்த கழுகு என்ன செய்யுமா? திரும்ப குஞ்சுகளை கீழே தள்ளுமா. ஹல்லேலூயா. உடனே அந்த குஞ்சு பதறுமா, ஐயோ அம்மா என்ன தள்ளிட்டியே. உடனே இந்த தாய் கழுகு என்ன செய்யுமா?
அப்படியே கீழே பாய்ந்து வந்து திரும்ப அந்த சிறகை விரித்து ஒரு குஞ்சு கூட கீழே விழாமல் அதை தூக்கி கொண்டு மேலே செல்லுமாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. கழுகுகளின் செட்டைகளை விரித்து நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். எதுக்கு? அவரண்டை நம்மை சேர்த்து கொள்வதற்காக. ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய காரியம் பேசலாம், நேரம் இல்லை. இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக, இந்த கழுகுக்கு நல்ல தூர பார்வை உண்டு. எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் ஒரு சின்ன எலி கீழே ஊந்து போனால் கூட அந்த கழுகுக்கு அதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க உற்சாகம் எல்லாம் குறைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுன் அடைக்கலமே என் கோட்டையும் அவர் சத்தியம் பரிச்சயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிச்சயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் கேடகமாம் தேவனின் அடைக்கலமே ஒரு பல்லாப்பு உன்னை சேருமோ ஒரு வாதையும் கோடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் கோடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் எனக்குள்ள ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாத்தையும் சொல்லிடு அப்படின்னு. அதனால் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னதை சொல்லணும், இல்லை சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும். கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இதமாக உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த கழுகுக்கு ஒரு தூர பார்வை இருக்கிறது. கழுகுக்கு தூர பார்வை இருக்கிறது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு தூர பார்வை இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன், நம்முடைய கழுகு தேவனாகிய கர்த்தர், கழுகுனுடைய குஞ்சுகள் நீங்களும் நானும். அப்போ அதே போல தானே நமக்கு ஒரு பார்வை இருக்கணும். இருக்கணுமா வேண்டாமா? நம்ம பழமொழி சொல்லுவோம்ல, அப்பா 8 அடி பாஞ்சா பிள்ளை என்ன சத்தம் காட்டாமல் இருக்கிறீங்க, 16 அடி பாயும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை? அது சும்மா கதைக்கா இல்லை. அப்போ கழுகை போல கழுகுடைய குஞ்சு என்ன செய்யும்? கொஞ்சம் வேகமாக உயரமாக அதே போல தூர பார்வையுடையதாக இருக்கும். இந்த தூர பார்வை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லி தருகிறார்? வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் அழகா நமக்கு சொல்லி தருகிறார். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். எப்படிப்பட்ட மரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க?
நாங்கள் இந்த பூமியில் அந்நியர், பரதேசிகள். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு மரித்தாங்க. காரணம், தூரத்தில் ஒரு பார்வை, தூரத்தில் ஒரு தேசம், ஆண்டவர் அங்கே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த தேசத்தை அவர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இங்க ஒன்றும் சேர்த்து வைக்காதப்பா, என்ன சேர்த்து வச்சாலும் நீ பரலோகத்தில் சேர்த்து வை. அங்க பூச்சி துருவு ஒன்றும் கெடுக்காது, அங்க கள்ளர் வரமாட்டாங்க, திருடர் வரமாட்டாங்க. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த அர்த்தம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு பரலோகம் வேணும், இந்த உலகம் வேண்டும். அது முடியாது. ஆண்டவர் சொன்னார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனே நேசிப்பான். நீ உலகத்தை நீ பகைச்சுதான் ஆகணும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் சீமான், பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானா இருந்தான். ஆனா எங்க வசித்தாரு? கூடாரத்துல வசித்தார். ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். எதுக்காக? ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த தேசத்தை பார்த்தார், அந்த ராஜ்யத்தை பார்த்தார். அந்த பார்வை அவருக்கு வந்தது. அப்ப கழுகினுடைய பார்வை, தூரத்தில் பார்க்கிற ஒரு பார்வை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு சரியான வீடு இல்லாம இருக்கலாம், நல்லா தூங்குறதுக்கு சரியான ஒரு கட்டில் இல்லாம இருக்கலாம், நல்லா சாப்பிடுவதற்கு சரியான பாத்திரங்கள் இல்லாம இருக்கலாம். பரவாயில்லை. எனக்கு ஒரு பெரியப்பா இருந்தார். அவர் அந்த காலத்தில் ரொம்ப செல்வ செழிப்பாய் வாழ்ந்தவர். ஆனா ஒரு காலகட்டத்தில் எங்க பெரியம்மா அவங்கள விட்டுட்டு போனதுனால மிகவும் வறுமைக்குள்ளானார். ஒரு நாள் சம்பந்தி சாப்பிடுவார், சம்பந்தி அதை வச்சிருப்பாரு, அரைச்சு வச்சிருப்பாரு. அந்த சம்பந்தியை ஒரு வாரமா சாப்பிடுவார், அவ்வளோ வறுமை. ஒரு நாள் அவருடைய காலில் புண்ணு வந்து பாருங்க, மருந்து வாங்க காசு இல்லை. அவர் இந்த தெளிந்த மண்ணு பொடியை எடுத்து அந்த புண்ணுக்கு மேல போட்டார் பாருங்க, கர்த்தர் சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. நீ மண்ணு தான்ப்பா. அவர் அந்த மண்ணை எடுத்து விசுவாசத்தோடு போட்டார் பாருங்க, கர்த்தர் சுகப்படுத்தினார். ஆனா கர்த்தர் தயவு செய்தார். கொஞ்ச நாள் கழிச்சு திருவன்றத்திலிருந்து எங்க பெரியம்மா வந்தாங்க. இவருடைய நிலவரத்தை பார்த்து பரிதாபப்பட்டாங்க. எங்க பெரியப்பாவை கூட்டிட்டு போனாங்க திருவனந்தபுரத்துக்கு. ஒரு 2 மாசம் கழிச்சு நான் மிலிட்டரியில் இருந்து நானும் என்னுடைய சித்தப்பா மகனும் திருவனந்தபுரத்துக்கு போனோம். இதே மேல காலமா போயிட்டோம். 7 மணிக்கு கரெக்டா நாங்க மீசமுக்கு ஸ்ரீகாரியத்தில் போய் சேர்ந்தோம். அங்க போய் பார்க்கும்போது எங்க பெரியப்பா குளிச்சு எண்ணெய் தேய்ச்சி நடு வாசல்ல சேர்ல உட்கார்ந்து இருக்கிறார். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து பெரியப்பா பாட்டு கேட்டோம். பெரியப்பா எப்படி இருக்கிறீங்க? அது என்னுடைய மனைவி என்னை காலமை இந்த ஊற்றில் கொண்டு போய் என்னை குளிப்பாட்டி என்னை கொண்டு வந்து எனக்கு ஒரு யாத்தம்பழம் கொடுத்து 1 கிளாஸ் பாலும் தந்து 7 மணிக்கு தந்துடுவா. நினைச்சேன், பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு தூரத்து பார்வை, அந்நியர் தான், பரதேசி தான், வாழ்க்கையில ஒரு வசதியும் நான் அனுபவிக்கவில்லை. ஆனா ஒரு பார்வை அவங்களுக்கு இருந்தது. ஆண்டவர் ஒரு நகரத்தை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார் எனக்காக. ஹல்லேலூயா. அப்ப கழுகின் குஞ்சுகளாகிய தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு பார்வை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு தான் இந்த முற்பிதாக்கள் மரித்தார்கள். மூன்றாவதாக நம்ம வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பறையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு உற்சாகம் ஹல்லேலூயா சொல்லுவோமே. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் முடிச்சிடுறேன்.
நல்ல உற்சாகமாக இருங்க. இந்த மாதிரிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் நீங்கள் கேட்கறது ரொம்ப அரிது. ஆண்டவர் கொஞ்சம் ஜனமாக இருந்தாலும் உங்களோடு அடியான் மூலமாய் பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள். இப்படிப்பட்டதான சத்தியத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலனை அடைவார்கள். இந்த புது பலன் சொல்லக்கூடியது என்ன? பழசு எல்லாம் போயிடுச்சுன்னா இப்போ எல்லாமே புதுசாகிடும். நம்முடைய கன்வென்ஷன் கூட்டத்துக்காக அருமையான நம்முடைய விசுவாச பிள்ளைகள் நல்ல கடுமையாக உழைச்சாங்க. என்னுடைய இந்த பலிபீடத்தை கூட நல்ல அழகா கழுவி நேர்த்தியாக அவங்க சுத்தம் பண்ணி வைத்திருக்கிறாங்க. அப்போ இதில் இருந்த பழசு எல்லாமே போயிடுச்சு, அப்படித்தானே? இப்போ எல்லாம் புதுசு மாதிரி தெரியுது. அது மாதிரி தான் இப்போ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒரு புதிய பலன் பழசெல்லாம் நீக்கிறார். இப்போ கழுகுடைய வாழ்க்கையிலையும் ஒரு கழுகு 40-70 வருஷம் வாழுமா? எத்தனை வருஷம் உயிர் வாழுமா? சங்கீதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பலத்தின் மிகுதியினால தான் 80 வருஷம். ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம்? 70 வருஷம். ஒரு ஆள் என்ன பார்த்து கேட்டார், பேதுரு கேட்டது மாதிரி, நான் எத்தனை தரம் ஆண்டவரை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொன்னார் 70 தரம் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் பேர் இந்த விஷயம் தெரியாம 7 49 பெருக்கி 490 தடவை நீங்க மன்னிச்சா போதும். அப்படி இல்லை. 7-70 அப்படின்னு சொன்னா 7 நாட்கள் ஆண்டவர் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து ஓய்ந்திருந்த நாள். 70 நாட்கள், 70 என்று சொல்லக்கூடிய மனுஷனுடைய ஆயுசு நாட்கள். அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஆயுசு நாள் முழுவதும் நீ மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இங்க கழுகுக்கு 70 வருஷம், அது 70 வருஷம் தான் உயிர் வாழுது. அது 40 வருஷத்துல அது தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் ஆண்டவர் வனாந்தரத்திலே போஷித்தார். 40 நாட்கள் உபவாசம் இருந்தார்கள் தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்காக. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த கழுகு என்ன செய்யுது? இந்த 40 வருஷத்துல இதுக்கு உடம்புல இருக்கிற சிறகுகள் எல்லாமே உதிர்ந்து போய் இந்த கழுகு மொட்டையா இருக்குமா? இதுக்கு சாப்பிட முடியாது. ஒரு காலத்துல தாய் கழுகு என்ன செய்துட்டுன்னா இந்த கழுகை நல்லா பறக்க விட்டு அதை நல்லா பறக்க கற்றுக் கொடுத்து அதை விட்டுட்டு இப்போ அது தானா பறக்க ஆரம்பிச்சு, தானாகவே பறக்க ஆரம்பிச்சு நிறைய சாப்பிட்டு. சிலருக்கு ஆவேசம் இருக்கும், பார்த்துருக்கேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு பாஸ்டரும் ஒரு அசிஸ்டண்ட் மூப்பரும் ஒரு வீட்டில் விசிட்டிங் போயிருந்தாங்க. அங்கே அந்த வீட்டில் காலமே விதவிதமாக சைஸில் பூரியெல்லாம் செய்து வைத்தாங்களாம். இவங்க பூரி சாப்பிட ஆரம்பித்தாங்க. இவர் பூரியை சாப்பிட ஆரம்பித்த உடனே 2 பூரி சாப்பிட்டாச்சு. பக்கத்தில் இருந்த பாஸ்டர் 3ஆவது பூரியை எடுத்து சாப்பிட போன உடனே இந்த சென்ட்ரல் பாஸ்டர் கையை பிடிச்சி நிறுத்திட்டார். போதும், நிறுத்து, தொண்டையில் கத்திய வைன்னு சொல்லிட்டார். இவருக்கு ரொம்ப ஆசையாக இருந்துதான், நல்ல மனமாக ரொம்ப டேஸ்டாக இந்த பூரியை வச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் ஆசையாக சாப்பிட இருந்தால் இந்த ஆள் தொண்டையில் கத்திய வைன்னு சொல்லிட்டாரு. சிலருக்கு அப்படிதான், சம்பாதிக்க தொடங்கினா போதும் ராத்திரி பகல் முழுசா அதிலேயே போயிடுவாங்க. இந்த கழுகு மாதிரி இப்போ அதிலேயே போயிட்டான். இந்த கழுகும் அப்படி போயிட்டு இப்போ திரும்ப சாப்பிட்டு 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 இந்த கழுகால இப்போ நடக்க கூட முடியல, படியாற முடியல. ஓடி 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 உழைத்த கழுகுக்கு இப்ப நடக்க முடியாம இந்த வாத்து மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டு, இப்ப பறக்க முடியல, நடக்க முடியல, சாப்பிட முடியல. என்ன ஆகும்? எல்லா பலத்தையும் இழந்தது. இப்ப மற்ற கழுகுகள் எல்லாம் இதை பார்த்தது. இந்த கழுகை பார்க்குது, ஐயையோ, ஒரு காலத்தில் இவ்வளவாய் ஓடி உழைத்த இந்த கழுகு
இப்போ மொட்டையா இருக்குது, ஒன்று செய்வோம், இந்த கழுகுக்கு திரும்ப பலன் கொடுக்க ஒன்று செய்யலான்னு சொல்லி இந்த மற்ற கழுகுகள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும் தெரியுமா? கழுகுக்கு இந்த மாம்சம் ரத்தம் சொன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மற்ற கழுகுகள் எல்லாம் சேர்ந்து இந்த ரத்தத்தையும் அந்த மாம்சத்தையும் கொண்டு இந்த கழுகுக்கு முன்னாடி போடுமா. இந்த கழுகுக்கு இதை சாப்பிட ஆசைப்பட்டு என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு பாறையில ஒரு கல்லுல போய் தன்னுடைய அலகை எல்லாம் கொண்டு போய் தேய்க்க ஆரம்பிக்குமா. எப்படியாவது தான் சாப்பிடணும்னு சொல்லி தனக்குள்ள இருக்கிற அந்த சதையெல்லாம் தேய்ச்சு 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 மொத்தத்தையும் அது கிளியர் பண்ணி திரும்ப அது சாப்பிட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கிறான்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்திலேயே நீ இருப்பாயானால் உன்னால நடக்க முடியாது. நீ இயேசுவோடு நடக்க முடியாது. நீ இயேசுக்கு பின்னாடி போக முடியாது. ஆனா தேவன் உன்னை திரும்ப உயிர்ப்பிக்கும்படியாக அவருடைய ஆட்டுக்குட்டியாக அந்த ரத்தத்தை உனக்கு முன்னாடி போடுகிறார். நீ அதை என்ன செய்யணுமா? திரும்ப உன்னை தேய்த்து 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 திரும்ப உன்னுடைய புதிய பலனை பெற்றுக்கொள்வதற்காக அந்த இரத்தத்தை நீ பானம் பண்ண வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். அதனால்தான் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் இந்த கழுகு புதிய பலனை தனக்குள்ளே பெற்றுக்கொள்ளுகிறது. அடுத்ததாக இந்த கழுகு பயப்படாது. புயல் வரும் பொழுது இந்த கழுகு என்ன செய்யுமா தெரியுமா? புயல் எந்த திசைக்கு நேராக வருதோ அந்த திசைக்கு நேராக தன்னுடைய 2 சிறகையும் விரித்து அதுக்கு எதிராக நிற்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? புயலே புயலே, நீ எத்தனை புயலாக என்னை சேதப்படுத்த என்னை தள்ளும்படியாக நீ வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன். நான் நிற்கிறேன் எதிர்கொண்டு. இந்த சோதனைகளையே என்னை மேலாக உயர்த்தட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி நிற்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஒரு இடத்துல இயேசுவை பிடிக்கும்படியாக அநேகர் வருவாங்க. இயேசு அவங்கள பார்த்து கேட்பார், நீங்க யாரை தேடுறீங்க? அவங்க சொல்லுவாங்க, நான் நசரேனாகிய இயேசுவை தேடுறேன். உடனே இயேசு சொல்லுவார், நான் தான் சொன்ன உடனே அவங்க எல்லாம் பின்னிட்டு விழுந்தான். கழுகு பயப்படாது. ஹல்லேலூயா. யாரை கண்டு ஓடாது, புயலை கண்டு பயப்படாது. நீங்க அப்படிப்பட்ட ஒரு கழுகாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அடுத்ததாக பிணத்தை பார்த்து கழுகு வரும். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 28வது வசனம். இந்த ஒரு வசனத்தை மட்டும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அங்கே கழுகுகள் வந்து கூடும். அல்லேலூயா. இந்த பிணம் என்று சொல்லக்கூடியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தார். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இப்படியாக நமக்கு சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகர் அவருக்கு பங்காக கொடுப்பேன். அந்த கழுகுகள் எல்லாம் வருகிறது. அவர் தம்மை மரணத்திலே ஊற்றினபடினால, அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தமாக, இயேசு உனக்காக எனக்காக மரித்தது நிமித்தம் இப்ப இந்த கழுகுகள் எல்லாம் இந்த பிணத்தை பார்த்து என்ன செய்கிறது? வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நானும் ஒரு கழுகை போல மாற வேண்டும். ஆண்டவரே, இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் இந்த கழுகை குறித்து எங்களோடு பேசினேன். ஆண்டவரே, இந்த பயம் இல்லாத கழுகை போல என்னையும் மாற்றுவீராக. ஆண்டவரே, நானும் என்னுடைய வாழ்க்கையில வசதியாக இருக்கிற இந்த உலக ஆசைகளை வெறுக்க எனக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மோடு பேசினேக்கார்.
ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். பரலோக சிங்காசனம் நம்மோடு பேசி இருக்கிறார். இயேசு வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஓ, அவர் குஞ்சுகளை அவருடைய செட்டைகள் மேல் சுமந்து அவர் என்னை சேர்த்துக் கொள்ளும்படியாக இயேசு வரப்போகிறார். யோவான் 14 அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் மறுபடியும் வந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்துக் கொள்ளுவேன். அந்த நாள் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறது. தேவ பிள்ளை, அந்த நாள் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறது. ஓ, இந்த உலகத்திலே அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிற உங்களையும் என்னையும் சேர்த்துக் கொள்ளும்படியாக இயேசு மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறார். காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பறந்தெழும்பி, ஜீவையோ திரை ஓடி மொழித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். தேவசாயம் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயம் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கடந்தேத்தும் விண்ணவ சாயல் அடைவே, விண்ணவ சாயல் அடைவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். பூமியின் கோடாரமென்றும் பலவீனமே அழிந்திடுமே, பூமியின் கோடாரமென்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன்மீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவசாயம் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். சோறுமுள்ளான மனிதன் சோதனையில் பலமடைய, சோறுமுள்ளான மனிதன் சோதனையில் பலமடைய, ஆத்தி தேற்றிடும் தேற்றவாழ ஆண்டவர் என்னோடிருப்பாராமே, ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவசாயம் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். ஆவியே அச்சாரமிந்தான் ஆயத்தமாய் தேர்ந்திடவே, ஆவியே அச்சாரமிந்தான் ஆயத்தமாய் தேர்ந்திடவே. ஜீவனே எனது கிறிஸ்தேசு சாவு என்ற ஆதாயமே, சாவு என்ற ஆதாயமே. தேவசாயம் ஆக மாறி தேவனோடிருப்பேன்,
நானும் தேவனோடிருப்பேன். மூன்றிலொன்றாய் ஜொலிப்பவரே, முகமுகமாய் தரிசித்திட. மூன்றிலொன்றாய் ஜொலிப்பவரே, முகமுகமாய் தரிசித்திட. வாஞ்சையோ தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்று கூப்பிடுதே, வாரும் என்று கூப்பிடுதே. தேவசாயம் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன். உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன். தேவ வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே நீடொழியா, ஜீவிப்பேனே நீடொழியா. தேவசாயம் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயம் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். மூன்றிலொன்றாய் ஜொலிப்பவரே, முகமுகமாய் தரிசித்திட. மூன்றிலொன்றாய் ஜொலிப்பவரே, முகமுகமாய் தரிசித்திட. வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்று கூப்பிடுதே, வாரும் என்று கூப்பிடுதே. தேவசாயம் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். 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 பலரதிடா சிரபலரதிலி விகடபிலரதிலி பலரதிடா சுடபலரதிலி பிலரதிடா பலரதிடா பலரதிடா சுடபலரதிலி பிலரதிடா பஷடபி கரபிலரதிடா. ஆமென். praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் நம்மோடு பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவர் ஏன் நம்மை சுமக்கிறார் என்பதையும், ஏன் அவர் நம்மேல் அசைவாட வாஞ்சிக்கிறார் என்பதையும், கழுகுடைய பலன் எப்படிப்பட்டது, அதனுடைய தூர பார்வை எப்படிப்பட்டது, பணத்தை பார்த்து வரக்கூடிய கழுகுகள் எப்படிப்பட்டவைகள் என்பதை கொஞ்சம் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். கேட்ட வார்த்தையின்படி நீங்களும் நானும் ஒரு கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அப்படியே ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் உயரத்திலே உன்னதத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாக அப்படிப்பட்ட கழுகுகளைப் போல பறக்கிற அனுபவத்திலே நம் அனைவரையும் கர்த்தர் கொண்டு வரும்படியாய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கேட்ட வசனத்தின்படி நாம் ஜீவிக்க கர்த்தர் இன்னும் அதிகமான கிருபைகளையும் பலன்களையும் தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலை கூட்டத்திற்கு வந்த எல்லா பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். வர தடைப்பட்டவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து 10 மணி வேத பாட கூட்டத்தையும் சாயங்கால சுவிசேஷ கூட்டத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏராளமான மக்கள் இன்னும் சத்தியத்தை அறியாதவர்களாய் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறபடினாலே ஒரு மனுஷன் கூட கெட்டு போகக்கூடாது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் தயவு செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.